கும்ப லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 10 வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரை. முதல் நாள் பிப்ரவரி 1 பூசம் நட்சத்திரம். கும்பத்துக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறார். சனியினுடைய பலனை இன்றைக்கு நம்ம அனுபவிக்கணும். சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால நம்மளுடைய சிந்தனையை மெதுவாக சிந்திக்க வைத்து, அமைதியாக இருக்க வைத்து, ஓரளவுக்கு நம்மளை ஆசுவாசப்படுத்தி கொள்வார். இப்போ சனியினுடைய தொடர்பு சுக்கிரனுக்கு இருக்கின்ற காரணத்தினால, சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால சில சுப செலவுகள் ஏற்படலாம். தூக்கத்தில் அதிகமான தூக்கம் என்றபடி நமக்கு ஒரு சொகுசு தூக்கமாக இருக்கும். டிராவல் பண்ணுறதுக்கு சில பேருக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றும் சுக்கிரன் என்பது ஒரு நல்ல ஒரு சுப செலவை என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கும். சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதும் நடக்கும். எப்பவுமே 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒன்று பொருள் வாங்குவதனால் செலவு, இல்லைன்னா உடல் காரணத்திற்காக செலவு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். பிப்ரவரி 2ஆம் தேதி திங்கட்கிழமை ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இப்போ புதன் 12ஆம் வீட்டில் தான் இருக்காரு. அதாவது இந்த டைமில் 4 கிரகம் மகரத்தில் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த புதன் சூரியன் இந்த 2 பேர் ஒரு அணியாக செயல்படுவாங்க. அதே மாதிரி செவ்வாய் சூரியன் ஒரு நட்சத்திரத்தில் இருக்காங்க, புதன் சுக்கிரன் ஒரு நட்சத்திரத்தில் இருக்காங்க. அப்போ இன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் உண்டான அதிபதி புதன் சுக்கிரனோட சேர்க்கை பெற்று செவ்வாய் போல பலன் தருகிறார். செவ்வாயும் 12லயே இருக்காருங்கும் போது கொஞ்சம் செலவுகள் இருக்கத்தான் செய்யும். செலவுகள் மட்டுமல்ல, நம்மளை நாமளே வருத்திக்கிறது. இப்போ ஒரு 2 பேருக்கு மன வித்தியாசங்கள், மன வேறுபாடுகள், ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதனால நமக்கு என்னன்னா மன வருத்தங்களை உண்டாக்குறது தான் 12ஆம் இடம். அதில் நாம் தோக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ 2 பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணுறோம்னா 6ஆம் இடமாக இருந்தால் நம்ம ஜெயிப்போம், 12ஆம் இடமாக இருந்தால் நம்ம தோப்போம். இப்போ 12ல் இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால எதிரிகளாலேயோ உறவினர்களாலேயோ நமக்கு ஒரு தோல்வி பயம் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பிப்ரவரி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மகம் நட்சத்திரம் 7ஆம் வீட்டில் சந்திரன் போகிறாரு. கேதுவனுடைய நட்சத்திரத்தில், கேதுவும் 7ஆம் வீட்டிலேயே இருக்காரு. சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உப நட்சத்திரம், சனியினுடைய அந்தரத்தில் போகிறாரு. அதனால் இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருள் வரவு கஸ்டமர்கிட்ட இருந்தோ நம்ம கணவன் மனைவி சார்ந்த வகையிலையோ ஒரு பொருள் வரவை உண்டாக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு இப்போ நமக்கு இந்த கேது அப்படிங்கிறது கொஞ்சம் கலகங்களை கொடுப்பவர். அப்போ அவர் அவருடைய தொடர்பு சூரியனுக்கும் இருக்குது. அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பிப்ரவரி 4ஆம் தேதி புதன்கிழமை சுக்கிர நட்சத்திரம். இதே சுக்கிர நட்சத்திரத்தில் தான் பூரத்தில் தான் கேது இருக்காரு. சுக்கிரன் எங்கே இருக்காருன்னா 12ஆம் வீட்டில் இருக்கார். செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்காரு. 8:31 சனியினுடைய உப நட்சத்திரமாக மாறுறாரு. அதனால் இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம கொடுத்துருக்கிற பணம் நமக்கு சேரும். ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறது வந்து சேரும். அது மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஆபரணங்கள் வாங்கிறது கூட இன்னைக்கு நடக்கும். ஆபரணங்கள், அணிகலன்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். பிப்ரவரி 5ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திர நட்சத்திரம். இப்போ நமக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் போயிடுறாரு. சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனும் 12ஆம் வீட்டில் இருக்காரு. 6க்கு அதிபதி சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்காரு. சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு. சுக்கிரனும் 12ல் இருக்காரு. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க மற்றும் இந்த சிபிசிஐடி மாதிரி ரகசிய செயல்பாடுகள், கான்ஃபிடென்ஷியல் மேட்ரு டீல் பண்ணுறது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, இன்டெலிஜென்ட்டாக வேலை பார்க்குறது மற்றும் டிடெக்டிவாக வேலை பார்க்குறது, ஆராய்ச்சி துறையில் வேலை பார்க்குறது,
இவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. ஈவன் மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் கூட இந்த 12ஆம் இடம் என்பது அகம் சார்ந்தும் சரியில்லை, புறம் சார்ந்தும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் வீழ்ச்சியை கொடுக்கும். அதாவது 2வது தொழில், 2வது வேலை, அல்லது வந்து ஒரு ஃபீல்டை புதுசாக நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் இப்போ சுக்கிரனும் புதனும் ஒரு மாதிரி செயல்படுறாங்க. புதன் வந்து நமக்கு அஷ்டமாதிபதி. ஸோ வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. பிப்ரவரி 5ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ இந்த சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயுடையும் சேர்ந்து இருக்கிறதுனால 7ஆம் அதிபதி 12ல், 10ஆம் அதிபதியும் 12ல். அதனால் வேற வேலைக்கு மாறி போகிறதுக்கு இது வந்து நல்ல நாளாக அமைகிறது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடமாற்றங்களுக்கும் சாதகமாக இருக்கிறது. பிப்ரவரி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம். இப்போ தான் நம்ம கவனமாக இருக்கணும். 8ஆம் வீட்டில் சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் போகிறதுனால மிக மிக கவனமாக இருக்கணும். மெயினாக ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கவங்க சளி தொந்தரவு மற்றும் காய்ச்சல், வைரல் ஃபீவர், இதில் எல்லாம் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடம் என்பது நம்ம ஞாபக சக்திக்கு ஒரு ப்ராப்ளம் பண்ணுறது. அதனால் பொருள் பாதுகாப்பில் கவனம் தேவை. உறவுகள்கிட்ட பேசும்போதும் நமக்கு மன சஞ்சலங்கள் உண்டாக்குற மாதிரி நிகழ்ச்சிகள் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கணும். ஒரு சில பேருக்கு மருத்துவத்துறையில் இருக்கவங்க மற்றும் இந்த டைவர்ஸ் கேஸ் நடக்கிறவங்க இதிலெல்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருக்கும், ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம், 2 பாதம் கன்னி ராசிலையும் 2 பாதம் துலா ராசிலையும் இருக்குது. செவ்வாய் 12ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கனால இன்றைக்கும் வந்து நம்ம வந்து மூலதனம் போடுறது திரும்பி வர்ற மாதிரி இருக்கும். பண வரவுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் தொழில் பலம் உள்ள நாளாக இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கிற சனி ஏதோ ஒரு வகையில் நமக்கு பொருள் வரவை கொடுக்குறார். பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம், 8ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் 9ஆம் வீட்டில் துளாராசிக்கு மாறி ராகுனுடைய சுவாதி நட்சத்திரத்தில் போகிறாரு. ராகு நம்முடைய லக்னத்திலேயே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். நமக்கு சுயபலம் அதிகரிக்கும். ஆழ்ந்த சிந்தனை நமக்கு நல்லதை பண்ணி கொடுக்கும். அதனால் பொதுஜன தொடர்புக்கு நல்லாயிருக்கும். பிப்ரவரி 9ஆம் தேதி திங்கட்கிழமை விசாகம் நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு 5ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் குழந்தைகள்னால மகிழ்ச்சி, குழந்தைகள் டெவலப் ஆகிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்லேயும் நமக்கு ஆதாயம் உண்டு. பிப்ரவரி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரம், 10ஆம் இடத்துல சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் வர்றது சிறப்பு தான். சனியினுடைய நட்சத்திரம், சனியினுடைய உபநட்சத்திரம் குருவனுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு அதாவது என்டர்டெயின்மெண்ட், உயிர் பற்றான ஒரு சுப காரியங்களுக்கான நிகழ்வாக நடக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.